நின்ற கோல பெருமாள் அந்த ஆலயத்துக்கு சனிக்கிழமை தோறும் போய் வழிபாடு செய்து வர இந்த கெடுபலன்கள் அதிலிருந்து தப்பிப்பதற்கு தாயாரும் பெருமாளும் ஆசிர்வதிப்பார். பஞ்சம மற்றும் சத்ருஸ்தானத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சனி சப்தமஸ்தானத்துக்கு போறார். அப்போ அதனுடைய தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, காதலித்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு கைகூடக்கூடிய காலமாக இது இருக்கும். கலத்திரத்தோட சண்டை, சின்ன சின்ன சச்சரவுகள் ஏற்படுறது. நீ என்ன டாமினேட் பண்ணிட்ட. சனியானவர் 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்வை செலுத்த போறார். அது என்ன பண்ணும் அப்படின்னா, தந்தை வழி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலம். அவங்களுக்கு உடல் சார்ந்த நலிவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. தந்தையா இருக்கு. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சசோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனிப்பியச ராகவே கேதவே நம. நவக்கிரக நாயகர்களுக்கு எனது வணக்கங்கள். அம்மன் அருள் சேனல் நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்கள். சார், வாக்கியப்படி சனி பயிற்சி ஆரம்பிக்க போகுது. அது எப்போ ஆரம்பிக்குது, என்னெல்லாம் அது பண்ண போகுது? மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலையில 8:24 கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாக போகுது. சார், நம்ம வாக்கியப்படி பார்க்கணுமா இல்ல திருக்கணிதப்படி பார்க்கணுமா? 2 முறையில பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல நம்ம எதை கூர்ந்து கவனிக்கணும், எதை நம்ம பார்க்க போகணும்? இப்போதைக்கு வாக்கியப்படி வரப்போகுது. ஆல்ரெடி ஏற்கனவே பஞ்சாங்கத்துல திருக்கணிதப்படி வந்துருச்சு. இப்ப நம்ம வாக்கியப்படி வரப்போகுதுன்னு சொல்றாங்க. இது நம்ம எப்படி பார்க்கணும்? வாக்கியத்தை பொறுத்த மட்டும் வாக்கியம், திருக்கணிதம் அப்படிங்கிற முறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆலயத்துக்காக ஒரு விஷயத்திலையும் தனி மனிதர்கள் ஜாதகம் பார்க்கறதுக்காக ஒரு வகையும் பயன்படுத்துவது மரபு. அதுல இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது வாக்கிய கணிதத்தின்படி பயிற்சியாகக்கூடிய விஷயங்கள்ல சனி என்ன தாக்கத்தை தரப்போறார், இன்பமா துன்பமா என்ன செய்ய போறாருங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். நவக்கிரகங்கள்ல சனியை பார்த்தா மட்டும் நம்ம பயப்படுறோமே, அது எதுனால? மற்ற பயிற்சியெல்லாம் பார்த்தா பயம் இல்லை. பட் ஆனா சனியை பார்த்தா மட்டும் பயம். அது 2.5 வருஷம் வேற இருக்க போகுது. இப்போ மற்ற பயிற்சியெல்லாம் கொஞ்ச நாள்லயே போயிருது. இது மட்டும் ஏன் இவ்வளவு தூரம், இவ்வளவு நாட்கள் எடுத்துக்குது? நல்ல கேள்வி. இப்போ சூரியன் தான் சூரிய குடும்பத்தின் தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா சூரியன். சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கோள்கள் அப்படின்னா புதன். அப்போ அது கொஞ்சம் ஒரு மாத காலத்துக்குள்ள, ஒரு 28 நாளுக்குள்ள ஒரு சுழற்சியை முடிச்சிருவார். அதனாலதான் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க சுக்கிரன், அவரும் கிட்டத்தட்ட 27ல இருந்து 30 அந்த தினங்களுக்குள்ள ஒரு சுழற்சியை முடிச்சிருவார். அடுத்து செவ்வாய் இருக்காரு. செவ்வாய் என்ன பண்ணுவாரு, 45 தினங்கள் ஆகும். அதை விட கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய குரு 1 வருட காலம் ஆகும். அடுத்து மிகவும் தொலைவில் இருக்கக்கூடிய கிரகமான சனி 2.5 வருட காலம் எடுத்துக்கும். இதுதான் அந்த கால அளவுக்கு வேறுபடுவதற்கான காரணம். ஒரு தனி நபருக்கு சனி பயிற்சி எப்போ ஸ்டார்ட் ஆகும், எதனால அவருக்கு சனி பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது? ஒவ்வொரு தனி மனிதனுக்குமே ஒவ்வொரு கோள்கள் மீதான பயிற்சியிலையும் ஒரு தாக்கம் இருக்கும். அது என்ன மாதிரியான தாக்கம் அப்படின்னா, நவகிரகங்களுக்குமே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பங்களிப்பு உண்டு. அப்போ சூரியன் என்ன பண்ணுவாரு, சந்திரன் என்ன பண்ணுவாரு. இப்ப பயிற்சியை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்த்தோம், கால அளவை பார்த்தோம். ஒரு ராசி கட்டத்தை சூரியன் பயணிக்கிறதுக்கு 30 தினங்கள் எடுத்துக்கொள்ளும். சந்திரன் பயணிக்கிறதுக்கு 2.25 நாளுக்குள்ள பயணிச்சிடும். அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் 45 தினம், புதன் 1 மாதம், தோராயமாக 1 மாதம், சுக்கிரனும் அதே மாதிரி. அடுத்து குரு பாத்தீங்கன்னா 1 வருட காலம், ராகு கேது 1.5 வருட காலம் ஆகும். ஆனா ஒரே ராசியில 2.5 வருடம் பயணிக்கும். அதனாலதான் சனியினுடைய பெயர்ச்சி ஒரு பிரதானமாக பார்க்கிறோம். ஏன்னா ஒரு 2.5 வருட காலம்ங்கிறது மற்ற கிரகங்களை ஒப்பிடும்போது ஒரு நீண்ட கால அளவு. அதனால அதை ரொம்ப முக்கியப்படுத்தி பார்க்கறாங்க. ஆனா இது பயப்பட தேவையில்லை. எல்லா கோளும் நல்ல கோள் அல்ல, எல்லா கோளும் கெட்ட கோளும் அல்ல. இப்போ இயற்கை சுபர் அப்படின்னு சில கிரகங்கள் இருக்கு, இயற்கை பாபர் அப்படின்னு சில கோள்கள் ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்படுது. ஆனா இந்த சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல, ஜனன ஜாதகத்துல
என்ன மாதிரி தன்மையில இருந்திருக்காருங்கிறதையும் சேர்த்து இதை பார்க்கணும். இப்ப நம்ம பெயர்ச்சி பலன்கள் பார்க்கறதுங்கிறது ஒரு பொது பலன் தான். ஆனாலும் அவங்களுக்கு நடக்கக்கூடிய திசாபுத்தியின் அடிப்படையில இந்த கோச்சாரத்தையும் இணைத்து பார்க்கும்போதுதான் இதனுடைய முழுமையான பலனை பார்க்க முடியும். இப்போ நவ கிரகங்கள்ல சனியை பார்த்தா மட்டும் ஒரு பயம் வருது எல்லாத்துக்கும் ஆட்டோமேட்டிக்கா. மத்ததெல்லாம் பார்த்தா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா சனி பெயர்ச்சின்னு வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம் வந்துருது. அது எதனால? அது காலங்காலமாவே அதுல நம்ம மனசுல பதிக்கப்பட்டிருக்கு. அப்படிலாம் எதுவுமே இல்லை. இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆதிபத்தியம் இருக்கு. மேஷ ராசியை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா செவ்வாய் அதிபதி, ரிஷபத்துக்கு பாத்தீங்கன்னா சுக்கிரன் அதிபதி, மிதுனத்துக்கு புதன் அதிபதி. அப்போ இவருக்கு கடகத்துக்கு பாத்தீங்கன்னா சந்திரன் அதிபதி, சிம்மத்துக்கு சூரியன் அதிபதி, கன்னிக்கு புதன் அதிபதி, துலாமுக்கு பாத்தீங்கன்னா சுக்கிரன் அதிபதி, விருச்சிகத்துக்கு செவ்வாய், தனுசுக்கு குரு, மகர கும்பத்துக்கு பாத்தீங்கன்னா சனி அதிபதி, மீனத்துக்கு குரு அதிபதி. சோ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒரு ஆதிபத்தியத்தை கொண்டு ஒவ்வொரு கிரகமும் செயல்படுது. இப்போ ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் பாத்தீங்கன்னா இதனுடைய உச்ச வீடு பாத்தீங்கன்னா துலாம்ல அமையுது, நீச வீடு பாத்தீங்கன்னா மேசத்துல அமையுது. இதனுடைய ஆட்சி வீடு அப்படின்னு சொல்றது மகரமும் கும்பமாக அமையுது. மற்ற வீடுகள் பாத்தீங்கன்னா நட்பாகவும் பகையாகவும் அமையும். அப்போ இதனோடு சேர்ந்த கோள்கள் இது அந்த பாவத்துக்கு அவங்களுடைய ராசிக்கு அது எத்தனாம் பாவத்துல இருக்குங்கிறத பொறுத்துதான் அதனுடைய நன்மை தீமையை நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இப்ப சனியை பத்தி கூடுதல் தகவலுக்கு ஜோதிட ரீதியாக சில அனுபவங்கள், உங்களுக்குள்ள அனுபவங்கள்லாம் பார்த்தா கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்களேன். இப்போ மகர கும்பம் ஆட்சி வீடா இருக்கு, உச்ச நீச வீடா மேஷமும் துலாமும் இருக்கு. அதை பார்த்தோம் இல்லையா? சனியினுடைய நாள்னு நம்ம எதை குறிக்கிறோம்? சாட்டர்டே, சனிக்கிழமைய அவருக்கு உரிய நாளாக குறிக்கிறோம். இன்னொன்னு என்னது? பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. இந்த மூன்றுமே சனியினுடைய நட்சத்திரங்களாக நம்ம பார்க்கிறோம். அடுத்து சனியினுடைய கிரகத்தினுடைய வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக ரீதியா எதை சொல்றாங்கன்னா காகம், அதை சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சனியினுடைய சமித்தாக வன்னிமர குச்சிகள் அவருக்கு உரிய சமித்தாக சொல்றாங்க. அவருக்குரிய உலோகமாக இரும்பு அத சொல்லப்படுது. சனி ஒரு ஜனன ஜாதகத்துல அவருடைய திசாபுத்தியாக 19 வருட காலம் அவர் ஆட்சி செய்வார். அது திசாபுத்தியில இது கோச்சாரம்ங்கிறது ஒரு ராசி கட்டத்துக்குள்ளது. திசாபுத்திங்கிறது சனி பகவானுக்குரிய ரத்னங்களாக நீலக்கல் குறிப்பிடப்படுது. இதெல்லாமே ஜோதிட சாஸ்திரத்துல குறிப்பிடப்படுது. சனி பயிற்சிங்கிறது சனி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பலனை தருவாரா, இல்ல வர்றதுக்கு முன்னாடியே அவர் தர ஆரம்பிச்சிருவாரா, இல்ல வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய பலன்களை தர ஆரம்பிப்பாரா? இது எப்படி சார்? நல்ல கேள்வி. நவ கிரகங்களுமே ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கு பயணிக்கிறதுக்கு முன்னாடியே பலன் தருமா, இல்ல வந்த பிறகு பலன் தருமான்னு கேக்குறீங்க. ஆமா. புயல் ஒண்ணு ஆரம்பிக்குதுன்னா காத்து முதல்ல வர்றது இல்லையா? அது போல பெயர்ச்சி ஆகிறதுக்கு முன்னாடியே இப்ப சூரியன் ஒரு ராசிக்கு பயணிக்கிறதுக்கு 4 நாட்களுக்கு முன்னாடில இருந்தே அதோட எஃபெக்ட தருவார். சந்திரன் பாத்தீங்கன்னா ஒரு 3ல இருந்து 4 நாளிகைக்கு முன்னாடில இருந்தே தருவாரு. செவ்வாய் பாத்தீங்கன்னா 8 தினங்களுக்கு முன்பாகவே தருவாரு. புதன் 7 தினங்களுக்கு முன்பாகவே தருவாரு. குரு, ராகு, கேது இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெயர்ச்சி அடைகிறதுக்கு 2 மாதங்களுக்கு முன்பாகவே அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்துவார். சனி கிரகத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா 4 மாதத்துக்கு முன்பிருந்தே அவருடைய தாக்கத்தை வெளிப்படுத்தும். சனி பார்வைன்னு சொல்றாங்கல்ல, இப்போ சனி பார்வை இருக்கிற இடத்துகளுக்கு தான் அதோட பாதிப்பு வருங்களா, இல்ல அது எப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். குரு நின்ற இடம் பாழ், பார்க்கும் இடம் சிறப்பு. குருவுக்கு பாத்தீங்கன்னா 5, 7, 9ஆம் இடத்தை பார்வை செலுத்துவார். அங்க சுப பலனை தருவார். ஆனா சனி பொறுத்த மட்டும் இருக்கும் இடம் சிறப்பு, பார்க்கும் இடம் அங்கதான் தாக்கத்தை தருவாரு. இவருக்கு பாத்தீங்கன்னா 3, 7, 10ஆம் பார்வை உண்டு. இப்ப சூரியனுக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வை மட்டும்தான், சந்திரனுக்கு 7ஆம் பார்வை தான், செவ்வாய்க்கு 4, 7, 8ஆம் இடங்களை பார்வை செலுத்துவாரு. புதன், சுக்கிரன் எல்லாம் பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வை தான். குருவை பாத்தீங்கன்னா 5, 7, 9, ராகு கேது 3, 7, 11 பார்வை செலுத்துவார். சனி 3, 7, 10ஆம் இடத்தை பார்வை செலுத்துவார். ஒவ்வொரு ராசிக்கும் அந்த 3, 7, 10ங்கிறது எந்த பாவமா அமையுதோ அந்த இடத்திற்கு சில விளைவுகளை ஏற்படுத்துவார்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. சார், இப்போ சனியில ஜென்ம சனினா என்ன, விரய சனினா என்ன, லாப சனினா என்ன, இந்த மாதிரி சனியிலே பல வகை சொல்றாங்க. இது எப்போ யாராருக்கு எப்படி வரும், எதனால விரய சனி வரும்,
யாரால ஜென்ம சனின்னு வருது? இதெல்லாம் எதனால வருது சார்? இப்போ மீன ராசியில சனி கிரகம் இருக்க போகுது, பெயர்ந்திருக்கு இல்லையா? இதுக்கு பேர் தான் ஜென்ம சனி. அடுத்து பாத்தீங்கன்னா மேச ராசி. மேச ராசிக்கு சனி இப்ப எங்க இருக்காரு? 12ல இருக்காரு. அதனால இதை என்ன சொல்றோம்? விரய சனின்னு சொல்றோம். சிலர் இதை 7.5 சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஷபத்துக்கு பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல இருக்கு, அதனால அதை லாப சனி அப்படின்னு சொல்லுவாங்க. மிதுனத்தை பாத்தீங்கன்னா சனி இப்போ வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதை கர்ம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. கடகத்தை பொறுத்த மட்டும் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதுக்கு பேர் பாக்ய சனி அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்மத்தை பொறுத்த மட்டும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னியை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அதை கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க. துலாம் பொறுத்த மட்டும் 6ஆம் இடத்தில் சனி இருக்கிறதுனால ரோக சனி அப்படின்னு சொல்லுவாங்க. விருச்சிகத்திற்கு பொறுத்த மட்டும் 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால பஞ்சம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. தனுசை பொறுத்த மட்டும் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. மகரத்துக்கு பொறுத்த மட்டும் 3ஆம் இடம் சகாய சனி அப்படின்னு சொல்லுவாங்க. கும்பத்தை பொறுத்த மட்டும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இது 7.5 சனி முடியக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லிட்டு பாத சனி அப்படின்னு சொல்லுவாங்க. 12 ராசியில சனி எங்க இருக்காரோ அதற்கு ஏற்ப அதற்கு ஒரு பெயர் வைத்திருக்காங்க ஜோதிட முன்னோர்கள். சார், கன்னி ராசிக்கு இந்த சனி பயிற்சி என்ன பண்ண போறாரு? கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா புத்திமான் பலவான் ஆவான் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே அறிவுபூர்வமாக சிந்தையை செதுக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள். ஆனா ஒரே ஒரு விஷயத்துல இவங்க கவனமா இருக்கணும். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு அடிக்கடி அதை நினைவு கூர்ந்துகிட்டே இருக்கணும். அடுத்து இப்போ சனியினுடைய பெயர்ச்சி பலன்கள் என்ன பண்ணும் அதை பார்ப்போமா? பஞ்சம மற்றும் சத்ருஸ்தானத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சனி சப்தமஸ்தானத்துக்கு போறார். அப்போ அதனுடைய தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா காதலித்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு கைகூடக்கூடிய காலமாக இது இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நினைத்த இடத்துல ஒரு நட்பு கொள்ளக்கூடிய காலமாக சிலருக்கு அமையும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு அது இல்ல, அத திருமண வயதை கடந்தவர்கள் அல்லது திருமண வயதுக்கு முன்னாடி உள்ள பால பருவத்துல உள்ளவங்களுக்கு நல்ல நட்புகள், மனம் விரும்பிய நட்புகள் அமைகிறதுக்கான காலமாக இது இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அவரே தான் சத்ருஸ்தானத்துக்கு அதிபதி. அப்போ அவர் சப்தமஸ்தானத்துக்கு போறார். அப்போ என்ன பண்ணுவாரு? கலத்திரத்தோட சண்டை, சின்ன சின்ன சச்சரவுகள் ஏற்படுறது. நீ என்ன டாமினேட் பண்ணிட்ட, நீ என்ன வந்து என்னென்ன, நீ என்ன வந்து துணை தானே, நீ என்ன அடிமை மாதிரி நடத்துற, ட்ரீட் பண்ற அப்படின்னு சின்ன சின்ன சச்சரவுகள் ஏற்படக்கூடிய காலமாக இது இருக்கும். சரி, அதெல்லாம் தாண்டி இன்னொன்னு நடக்கும். கலத்திரமாக இருப்பாங்க, ஆனா இந்த ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸ்டேட்டஸ்னு ஒண்ணு உண்மையிலே உண்டா? இல்ல, எல்லா மனிதனும் ஒண்ணுதான். இருந்தாலும் சமூகத்தின் பார்வையில ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். என்ன? ஒண்ணு கல்வியில அவங்களுடைய வாழ்க்கை துணை கொஞ்சம் கீழே இருக்கலாம், அல்லது வேற இதுல சோசியல் ஸ்டேட்டஸ்ல ஏதாவது ஒரு பதவி உயர்வுகள்ல கொஞ்சம் டவுனா இருக்க வாய்ப்புகள் உண்டு. இதுதான் நடக்கும் இந்த காலகட்டம். அது மாதிரி நடக்க வாய்ப்புகள் உள்ள காலம். சரி, தன்னுடைய பார்வை பலனா சனியானவர் 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்வை செலுத்த போறார். அது என்ன பண்ணும் அப்படின்னா தந்தை வழி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலம். அவங்களுக்கு உடல் சார்ந்த நலிவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு தந்தையா இருக்கு. அடுத்து தந்தை வழி உறவுகள்கிட்ட கொஞ்சம் சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா இன்னொரு விஷயம் நடக்கும். என்ன? இவர் பஞ்சமாதிபதியா இருந்து சப்தமத்திலேருந்து பாக்யஸ்தானத்தை பார்க்கறதுனால குலதெய்வமும் மூத்தோர்களுடைய ஆசையுமே இவருக்கு கிடைக்கும். அதுவும் நடக்கும். சரி, தன்னுடைய 7ஆம் பார்வையாக ராசியா பார்க்கிறார். அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் லேசினஸ், ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் இது வந்து கன்னிராசிக்கு இந்த காலகட்டத்துல ஏற்படும். கொஞ்சம் சோம்பேறித்தனம், வேற ஒண்ணும் இல்லை, அது இந்த காலகட்டத்துல இவங்களுக்கு ஏற்படும். அடுத்து பாத்தீங்கன்னா அது வந்து தலைப்பகுதியை குறிக்குது. தலைப்பகுதியை குறிக்குது அப்படிங்கிறப்போ கொஞ்சம்
நல்ல தலைக்கு குடிக்கணுமா அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். இதெல்லாம் இந்த காலகட்டத்துல இருக்கும். அடுத்து சனி தன்னுடைய 10ஆம் பார்வையாக கன்னிராசியினுடைய 4ஆம் இடம் அப்படிங்கிற சுகஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் தேவை. வாகன விஷயத்துல கொஞ்சம் செலவுகள் வைக்கக்கூடிய காலமா இருக்கும். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உறவுகள்கிட்ட குற்றத்தை பார்த்தா அந்த உறவு விலகுவதற்கான காலமாக இது இருக்கும். அதனால அதை கொஞ்சம் தவிர்ப்பது சிறப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா அது தாய் வழி உறவுகளையும் தாயையும் குறிக்கும் பாவம். அங்க சனியுடைய பார்வை செலுத்தும் போது தாய் உடல்நலம் பாதிக்க வாய்ப்பு உள்ள காலம் அப்படின்னு இந்த காலத்தை எடுத்துக்கலாம். சரி, அடுத்து உங்க கேள்வி, இதுக்கு என்ன பரிகாரம், எந்த ஆலயம், அதுதானே உங்க கேள்வி. சரி, நின்ற கோல பெருமாள் அந்த ஆலயத்துக்கு சனிக்கிழமை தோறும் போய் வழிபாடு செய்து வர இந்த கெடுபலன்கள் அதிலிருந்து தப்பிப்பதற்கு தாயாரும் பெருமாளும் ஆசிர்வதிப்பாங்க. நன்றி.